ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சலாம் சுவர்லாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 17 வரும்னு சொல்லியிருந்தேன். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 71 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா 817 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல நம்பர் 817 எப்படி அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீ பார்த்துட்டு நீ கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். ஓகேவா? நம்ம என்ன ஆங்கிளில் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி வந்து 17 வரும்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 79 80 81 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 மட்டும் திருப்பி நமக்கு 0 எடுத்து சொல்லி அடிச்சிருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 69 70 71 அப்போ 71 மட்டும் திருப்பி நமக்கு 17 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏபியில் வந்து 17 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிசியில் வந்து 17 சொல்லி அடிச்சிட்டான். இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னில் இங்கே பிசி 80 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 81 சொல்லி அடிச்சிருந்தான். பிசி 80 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 81 அடிச்சிருந்தான். இங்கே ஏபி 70 பிசி 71 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 71க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 17 சொல்லி அடிச்சிட்டான். பெரிய ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டான். ஓகே, ஏபி 81 நல்ல பேட்டர்ன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக கொடுக்குற பேட்டர்ன். அது ஏபி 81 அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து 61 இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏசி 61 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் மட்டும் சொல்லிக்கிறேன், டெமோ சொல்கிறேன் பாருங்கள். ஏசி 61 ஃபஸ்ட்டு பெண்டிங் நம்பர். என்ன காரணம்னா போன மாதம் முன்னாடி மாதம் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 61 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? ஏபி 61 சொல்லி அடிச்சிட்டான். போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 61 சொல்லி அடிச்சிட்டான். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 61 கண்டிப்பாக அடிக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி 61 பிசி 61 ஒரு ஏசி 61 இந்த மாதம் ஒரு பெண்டிங் இருக்குது. அது ஏசி 61 இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 73 அடிச்சிருப்பான். ஏபி 73 ஏபி 74. ஓகேவா? ஏபி 73 ஏபி 74 73க்கும் 74க்கும் பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப். ஓகேவா? இப்போது 73லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 74 அடிக்கும்போது இந்த 74லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 75. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு 75 அடிச்சிருக்கான். 6 நாள் விட்டு 75 அடிச்சிருக்கான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 நாள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 நாள் விட்டு அடிச்சிருக்கான், நம்ம 6 நாள் விட்டு கணக்கு எடுத்துக்கலாம். அப்போது 5 நாள் கேப்பு 6 நாள் கேப். ஓகேவா? இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்று அடிச்சிருந்தான். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 79 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 80 79லேருந்து ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 80 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ 80லேருந்து ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 81. அப்போ 5 நாள் விட்டு பாருங்கள் 81 வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்கு 81 தான் கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தான். என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 75 அடிச்சிருந்தான். 5 நாள் விட்டு 75 அடிச்சிருந்தான். 6 நாள் விட்டு 75 அடிச்சிருந்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் கணக்கில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 81 இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கான்செப்ட்டில் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி 6 நாள் விட்டு 75 அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6 நாள் விட்டு பாருங்கள் 81. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 73க்கும் 74க்கும் 5 நாள் கேப்பு. 74லேருந்து 75க்கு 6 நாள் கேப். ஓகேவா? அதே சேம் ரூட்டு தான். 79 80 81. ஓகேவா? 5 நாள் கேப்பு 6 நாள் கேப்பு. இப்போது அதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இதை மாதிரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கேன் நம்மளோட சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு ஏசி வந்து பாருங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஏசி ஒரு 41. ஓகேவா? 41 அடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 51. ஓகேவா? 41 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 51. ஓகேவா? திருப்பி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 நாள் விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 61. ஓகேவா? 8 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து ஏசி ஒரு 61 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி இல்லை பின்னாடி அடிக்கலாம். அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீபோர்டு 1 வரதுனால நான் இன்றைக்கி கொடுக்குறேன். 41 51 61. ஓகேவா? 61 வரலாம். ஏசி 61. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் முன்னாடி மாதம் ஒரு ஏபி 61 அடிச்சிட்டான். போன மாதம் ஒரு பிசி 61 அடிச்சிட்டான். இந்த மாதம் ஒரு ஏசி 61 வருது. அது இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்கிறேன், ஏசி 61 எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 91 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிற நம்பர் தான் திருப்பிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே 35 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 35. ஓகேவா? மே மாதம் 7ஆம் தேதி என்ன அடிக்கிறான பிசியில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 20ஆம் தேதி அடிக்கிறான். ஓகேவா? பிசி 35 அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு மே மாதம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 53 சொல்லி திருப்பி அடிச்சிருப்போம். ஓகேவா? 35 அதை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 53 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிசி ஒரு 09. அந்த 09 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசியில் ஒரு 90 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி ஒரு 90 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிசி ஒரு 19. அந்த 19 திருப்பி நமக்கு இன்றைக்கி 91 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. பிசி ஒரு 91. ஆல்ரெடி நமக்கு வந்து ஏசி 61 வரதுனால ஒரே நம்பர் 691 சொல்லி ஒரு நம்பரை நீ ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா?
அது கரெக்டான நம்பர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 691 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வரலாம். அப்படி வரலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிசி நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா இந்த மாதம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 7 வச்சு பார்த்திங்கன்னா ஏசி 27 அடிச்சிட்டான். ஏசி 27 அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி ஏசி வந்து 28 சொல்லி முடிச்சிட்டான். 27க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 28 சொல்லி முடிச்சிட்டான். ஏசி வந்து 27க்கு ஏசி வந்து 28. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ஏபி 27க்கு ஏபி 28 சொல்லி முடிச்சிட்டான். ஏசி 27க்கு ஏசி 28 முடிச்சிட்டான். ஏபி 27க்கு ஏபி 28 முடிச்சிட்டான். ஒரு பிசி 27 ஒன்று அடிச்சிருக்கான். அப்போது ஒரு பிசி 28 இந்த மாதம் ஒன்று அடிக்க தான் போகிறான். அப்போ அது பிசி 28 அடித்தா மட்டும் தான் அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அப்போனா ஏசி 27க்கு ஏசி 28 அடிச்சிட்டான். ஏபி 27க்கு ஏபி 28 அடிச்சிட்டான். ஒரு பிசி 27க்கு ஒரு பிசி வந்து 28 சொல்லி அடிக்கணும். இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிக்கணும். அது இன்றைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 28 இன்றைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சில பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்றைக்கே வரலாம். ஓகேவா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 76க்கு சீபோர்டு மட்டும் பவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சீபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 71. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76 இதில் சீபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 71. அந்த 71 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 17 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசி வந்து 17 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82க்கு சீபோர்டு மட்டும் பவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சீபோர்டு மட்டும் பவர் பண்ணால் 82. அந்த 82 திருப்பி தான் இங்கே 28 சொல்லி பிசி வரது வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 28 இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. இந்த 76 ஒரு நம்பரை பவர் பண்ணால் 71. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திருப்பி பிசியில் வந்து 17 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 87ல் ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணால் 82. அந்த 82 திருப்பி தான் இங்கே 28 வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டாவது பேட்டர்னா இதில் கண்டிப்பாக ட்விஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பிசி 28. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 27க்கு ஒரு ஏசி 28 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 27க்கு அடுத்த நாள் ஏபி 28 முடிச்சிட்டான். ஒரு பிசி 27 இருக்குது. அந்த பிசி 27க்கு ஒரு பிசி 28 வரணும். அது இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பரை பிசி 28. ஓகேவா? பிசி 28 வந்தால் உங்களுக்கு ஏ போர்டு ஏதோ ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 22 வச்சு 228 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 86. அந்த 86க்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 81 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி 86க்கு ஏபி 81. இங்கே பிசி பாருங்கள் 23. அந்த 23க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 28 வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அப்படி 28 வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஏ போர்டு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே சி போர்டு பாருங்கள் 0. இந்த 0க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பவரில் 5 அடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும். அந்த 7க்கு பவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வர மாதிரி இருந்தால் 228 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நம்ம எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துறானா அதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி தான் அடிப்பான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 227 சொல்லி நிறுத்தி வச்சுருக்கான். ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி 228 சொல்லி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் 666. அந்த 666 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 667 சொல்லி முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 227 ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி இங்கே 228 சொல்லி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 28 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸிங் தான் ஏபி வந்து 22. ஓகேவா? அது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 22 வருமானு தெரியாது. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு நம்பர் மாறும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பிசியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 2 வரணும். அப்படி 2 வர மாதிரி இருந்தால் 228. ஓகேவா? இன்றைக்கி கெஸிங் போகிறது 228 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் பிசி 28 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கெஸிங் போகிறது 2 சொல்லியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கெஸிங் பார்த்தீங்கன்னா பிசி 91 வந்தால் பிசி 91 வந்தால் ஏசி வந்து 61 ஃபாலோ பண்ணுறோம். அந்த 691 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு பிசி வந்து 28. பிசி 28 வந்தால் நீங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தா 228 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.